இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பெண்களின் பணிக்கு சிறப்பு பாராட்டு தெரிவிக்கிற வகையில பெண்களின் சாதனைகளை உலகம் முழுக்க கொண்டாடுற வகையிலையும் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8ஆம் தேதி நாடு முழுக்க மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருது. ஆனா மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் ஏன் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி பார்க்கலாம். இந்த நாளுக்கு பின்னால இருக்கிற வரலாறு சுமார் 108 ஆண்டுகளுக்கு பழமையானது. 1909ஆம் ஆண்டுல நியூயார்க்ல குறைந்த ஊதியம், நீண்ட வேலை நேரம் மற்றும் வாக்குரிமை இல்லாமை ஆகியவற்றை தங்களுக்கு சிறந்த சம்பளம் வழங்குறதோட முழு வாக்குரிமையும் வழங்கணும்னு சொல்லி அந்த நாட்டு பெண்கள் கோரிக்கை விடுத்தாங்க. இந்த நிலையில சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுற யோசனைய கிளாரா ஜெட்கின் என்ற ஒரு பெண் சர்வதேச மாநாட்டின் போது முன்வைத்தாங்க. 1910ல கோப்பன்ஹேகன்ல நடந்த உழைக்கும் பெண்களுக்கான சர்வதேச மாநாட்டின் போது கிளாரா சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாட பரிந்துரைத்தாங்க. அங்க 17 நாடுகளை சேர்ந்த 100 பெண்கள் கலந்து கொண்டாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஆலோசனையை ஆதரித்தாங்க. இதையடுத்து சர்வதேச மகளிர் தினம் முதல்ல 1911ல ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்துல கொண்டாடப்பட்டிருந்தது. ஆனா இப்போ ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுக்க சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் பாலின சமத்துவத்தோட இந்த தினத்துக்கான ஒரு தீம் வச்சு அதே கருப்பொருள்ல மகளிர் தினமும் கொண்டாடப்படுது. இன்வெஸ்ட் இன் உமன், ஆக்சிலரேட் ப்ராக்ரஸ், அதாவது பெண்களில் முதலீடு செய்யுங்கள், முன்னேற்றத்தை விரைவுபடுத்துங்கள்னு அர்த்தம். சமூகத்துல இருக்கிற அனைத்து அம்சங்கள்லயும் துறைகள்லயும் பெண்களுக்கு வாய்ப்பளித்தல், அதிகாரமளித்தல் போன்றவற்றை தருவதன் மூலமா முன்னேற்றம் வேகமா நடக்கும்னு சொல்றாங்க. இந்த நிலையில வேலைக்கு போற பெண்களை ஒப்பிடும்போது தொழில் தளத்துல பெண்களோட எண்ணிக்கை மிக குறைவா இருக்கிறத பார்க்க முடியுது. பெண்கள் தொழில் முனைவோர் ஆவதுல இருக்கிற பெரிய சிக்கல் முதலீடு. அவங்க சம்பாதித்த பணமா இருந்தாலுமே அதை முதலீடு செய்ய குடும்பத்துல தடை இருக்கலாம். அதனால தொழில் முனைய ஆசைப்படுற பெண்களுக்காக இருக்கக்கூடிய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். அரசின் நீட்ஸ் திட்டம் புதிதா ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சிருக்கிற பெண்களுக்கு பயிற்சிகள், தேவையான உதவிகள், வங்கிகள்ல கடன் பெறுவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குவதோட முதலீட்டாளர்களோட இணைத்து விடுற பணியையும் செய்வதா கூறப்படுது. அடுத்து சிறு குறு தொழில் செய்பவர்கள் அன்னபூர்ணா திட்டம் மூலமா 50,000 வரை கடனுதவி பெற முடியும். மகிழா உதயம் நிதி திட்டம் மூலமா தொழில் முனைவோர் 10 லட்சம் வரை கடனுதவி பெற முடியும். பெரிய அளவுல தொழில் முனைவு செய்ய விரும்புபவர்கள் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் மூலமா 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை கடனுதவி பெற முடியும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திவ்யதர்ஷினி IAS பெண்கள் முன்னேற்றம் சார்ந்த அரசின் நடவடிக்கைகள் குறித்து விளக்கி பேசியிருக்கிறாங்க. அதுல பெண் தொழில் முனைவோரை அதிகரிப்பதன் மூலமா நாட்டின் பொருளாதாரம் மேம்படும். பெண்களை தொழிலாளர்களிலிருந்து தொழில் முனைவோர் ஆக்குவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 4,50,000 மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்காங்க. இந்த வருடம் கூடுதலா 10,000 குழுக்கள் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் குழுக்கள் மூலமா தொழில் செய்யும் போது குழுவில் இருக்கிற அத்தனை பெண்களுமே முதலாளிகள் ஆகுறாங்க. அங்க அவர்களின் பொருளாதார தன்னிறைவு அதிகரிப்பதோட தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது. அதனால வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலமா 30% மானியத்தோட பெண் தொழில் முனைவோருக்கு கடன் கொடுப்பதோட அவங்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தி அவங்க தொழில் முனைவுல சிறப்பா இயங்க அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அமைப்பு மூலமா ஆண் பெண் இரு பாலினத்தவருக்குமே பயிற்சிகள் வழங்கப்பட்டாலுமே பெண் தொழில் முனைவோருக்கு தனியாக ஸ்டார்ட் அப் வழிகாட்டி மையம் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்ல சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனங்கள் மூலமாகவும் சமுதாய திறன் பள்ளிகள் மூலமாகவும் பெண்கள் தொழில் தொடங்க தேவையான பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும் இதுல பெண்கள் இணைந்து அவர்களின் பகுதியில் இருக்கிற பிரதான தொழிலை கத்துக்கிட்டு தொழில் தொடங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மதிசிறகுகள் தொழில் மையம் அமைப்பு தமிழகம் முழுவதும் 42 இடங்கள்ல செயல்பட்டு வருது. இதன் மூலமா பெண்கள் தங்களுடைய பிசினஸ் ஐடியாவை சொன்னா மட்டும் போதும், குறைந்த கட்டணத்தோட அதை பிசினஸ் மாடலா மாற்றி வங்கி கடன் பெறவும் வழிவகை செய்து தரப்படுவதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கிராமப்புற வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலமா தொடர்ந்து பெண்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வேலைக்கு போற இடத்துலயுமே தொழில் முனைவு நடைபெற இடத்துலயுமே பெண்களுக்கு நிகழ்ற பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு கமிட்டி மூலமா தொடர்ந்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வருது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலமா வட்டார அளவுல வானவில் மையங்கள் செயல்பட்டு வருது. இதுல குழந்தை திருமணம் தொடங்கி வரதட்சணை கொடுமை வர பெண்களுக்கு நிகழ்ற வன்முறைகளை சம்பந்தப்பட்ட பெண் அல்லது யார் வேணும்னாலும் தெரியப்படுத்தலாம், உடனடியா நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பெண்களை சுத்தி இருக்கிற தடைகளை அகற்றுவதன் மூலமாகவும் பெண்களின் பொருளாதார வளர்ச்சியை
மேம்படுத்த அரசு முயற்சிகள் எடுத்து வருவதா சொல்லியிருக்காங்க. அரசியல், சமூக, பொருளாதார முன்னேற்றம் இந்த மூன்றுமே பெண்களுக்கு அவசியம். இதுல பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிட்டா மத்த ரெண்டுமே தானா மாறிடும். இந்தியாவுல தமிழகத்துல தான் வேலைக்கு போற பெண்களின் எண்ணிக்கை அதிகம். இது 100% உயரும் போது நிச்சயம் பெண்கள் பொருளாதார சுதந்திரத்தோட நாட்டை வழிநடத்துவாங்கன்னு அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அதனால மனத்தடைகளை உடைச்சு பெண்கள் களத்துல இறங்கினா நிச்சயமா தன்னுடைய பொருளாதார சூழலையும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படுத்த முடியும்னு தெரிவிக்கிறாங்க. பெண்களின் பணிக்கு சிறப்பு பாராட்டு தெரிவிக்கிற வகையில பெண்களின் சாதனைகளை உலகம் முழுக்க கொண்டாடுற வகையிலையும் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8ஆம் தேதி நாடு முழுக்க மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருது. ஆனா மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் ஏன் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி பார்க்கலாம். இந்த நாளுக்கு பின்னால இருக்கிற வரலாறு சுமார் 108 ஆண்டுகளுக்கு பழமையானது. 1909ஆம் ஆண்டுல நியூயார்க்ல குறைந்த ஊதியம், நீண்ட வேலை நேரம் மற்றும் வாக்குரிமை இல்லாமை ஆகியவற்றை தங்களுக்கு சிறந்த சம்பளம் வழங்குறதோட முழு வாக்குரிமையும் வழங்கணும்னு சொல்லி அந்த நாட்டு பெண்கள் கோரிக்கை விடுத்தாங்க. இந்த நிலையில சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுற யோசனையை கிளாரா ஜெட்கின் என்ற ஒரு பெண் சர்வதேச மாநாட்டின் போது முன்வைத்தாங்க. 1910ல கோப்பன்ஹேகன்ல நடந்த உழைக்கும் பெண்களுக்கான சர்வதேச மாநாட்டின் போது கிளாரா சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாட பரிந்துரைத்தாங்க. அங்க 17 நாடுகளை சேர்ந்த 100 பெண்கள் கலந்து கொண்டாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஆலோசனையை ஆதரித்தாங்க. இதையடுத்து சர்வதேச மகளிர் தினம் முதல்ல 1911ல ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்துல கொண்டாடப்பட்டிருந்தது. ஆனா இப்போ ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுக்க சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் பாலின சமத்துவத்தோட இந்த தினத்துக்கான ஒரு தீம் வச்சு அதே கருப்பொருள்ல மகளிர் தினமும் கொண்டாடப்படுது. இன்வெஸ்ட் இன் உமன், ஆக்சிலரேட் ப்ராக்ரஸ், அதாவது பெண்களில் முதலீடு செய்யுங்கள், முன்னேற்றத்தை விரைவுபடுத்துங்கள்னு அர்த்தம். சமூகத்துல இருக்கிற அனைத்து அம்சங்கள்லயும் துறைகள்லயும் பெண்களுக்கு வாய்ப்பளித்தல், அதிகாரமளித்தல் போன்றவற்றை தருவதன் மூலமா முன்னேற்றம் வேகமா நடக்கும்னு சொல்றாங்க. இந்த நிலையில வேலைக்கு போற பெண்களை ஒப்பிடும்போது தொழில் தளத்துல பெண்களோட எண்ணிக்கை மிக குறைவா இருக்கிறத பார்க்க முடியுது. பெண்கள் தொழில் முனைவோர் ஆவதுல இருக்கிற பெரிய சிக்கல் முதலீடு. அவங்க சம்பாதித்த பணமா இருந்தாலுமே அதை முதலீடு செய்ய குடும்பத்துல தடை இருக்கலாம். அதனால தொழில் முனைய ஆசைப்படுற பெண்களுக்காக இருக்கக்கூடிய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். அரசின் நீட்ஸ் திட்டம் புதிதா ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சிருக்கிற பெண்களுக்கு பயிற்சிகள், தேவையான உதவிகள், வங்கிகள்ல கடன் பெறுவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குவதோட முதலீட்டாளர்களோட இணைத்து விடுற பணியையும் செய்வதா கூறப்படுது. அடுத்து சிறு குறு தொழில் செய்பவர்கள் அன்னபூர்ணா திட்டம் மூலமா 50,000 வரை கடனுதவி பெற முடியும். மகிழா உதயம் நிதி திட்டம் மூலமா தொழில் முனைவோர் 10 லட்சம் வரை கடனுதவி பெற முடியும். பெரிய அளவுல தொழில் முனைவு செய்ய விரும்புபவர்கள் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் மூலமா 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை கடனுதவி பெற முடியும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திவ்யதர்ஷினி IAS பெண்கள் முன்னேற்றம் சார்ந்த அரசின் நடவடிக்கைகள் குறித்து விளக்கி பேசியிருக்கிறாங்க. அதுல பெண் தொழில் முனைவோரை அதிகரிப்பதன் மூலமா நாட்டின் பொருளாதாரம் மேம்படும். பெண்களை தொழிலாளர்களிலிருந்து தொழில் முனைவோர் ஆக்குவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 4,50,000 மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்காங்க. இந்த வருடம் கூடுதலா 10,000 குழுக்கள் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் குழுக்கள் மூலமா தொழில் செய்யும் போது குழுவில் இருக்கிற அத்தனை பெண்களுமே முதலாளிகள் ஆகுறாங்க. அங்க அவர்களின் பொருளாதார தன்னிறைவு அதிகரிப்பதோட தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது. அதனால வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலமா 30% மானியத்தோட பெண் தொழில் முனைவோருக்கு கடன் கொடுப்பதோட அவங்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தி அவங்க தொழில் முனைவுல சிறப்பா இயங்க அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அமைப்பு மூலமா ஆண் பெண் இருபாலினத்தவருக்குமே பயிற்சிகள் வழங்கப்பட்டாலுமே பெண் தொழில் முனைவோருக்கு தனியாக ஸ்டார்ட் அப் வழிகாட்டி மையம் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்ல சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்கள் மூலமாகவும் சமுதாய திறன் பள்ளிகள் மூலமாகவும் பெண்கள் தொழில் தொடங்க தேவையான பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும் இதுல பெண்கள் இணைந்து அவர்களின் பகுதியில் இருக்கிற பிரதான தொழிலை கத்துக்கிட்டு தொழில் தொடங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மதி சிறகுகள் தொழில் மையம் அமைப்பு தமிழகம் முழுவதும் 42 இடங்கள்ல செயல்பட்டு வருது. இதன் மூலமா பெண்கள் தங்களுடைய பிசினஸ் ஐடியாவை சொன்னா மட்டும் போதும், குறைந்த கட்டணத்தோட அதை பிசினஸ் மாடலா மாற்றி வங்கி கடன் பெறவும் வழிவகை செய்து தரப்படுவதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கிராமப்புற வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலமா தொடர்ந்து பெண்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க.
வேலைக்கு போற இடத்துலயுமே தொழில் முனைவு நடைபெற இடத்துலயுமே பெண்களுக்கு நிகழ்ற பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு கமிட்டி மூலமா தொடர்ந்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வருது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலமா வட்டார அளவுல வானவில் மையங்கள் செயல்பட்டு வருது. இதுல குழந்தை திருமணம் தொடங்கி வரதட்சணை கொடுமை வர பெண்களுக்கு நிகழ்ற வன்முறைகளை சம்பந்தப்பட்ட பெண் அல்லது யார் வேணும்னாலும் தெரியப்படுத்தலாம், உடனடியா நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பெண்களை சுத்தி இருக்கிற தடைகளை அகற்றுவதன் மூலமாவும் பெண்களின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த அரசு முயற்சிகள் எடுத்து வருவதா சொல்லியிருக்கிறாங்க. அரசியல், சமூக, பொருளாதார முன்னேற்றம் இந்த மூன்றுமே பெண்களுக்கு அவசியம். இதுல பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிட்டா மத்த ரெண்டுமே தானா மாறிடும். இந்தியாவுல தமிழகத்துல தான் வேலைக்கு போற பெண்களின் எண்ணிக்கை அதிகம். இது 100% உயரும் போது நிச்சயம் பெண்கள் பொருளாதார சுதந்திரத்தோட நாட்டை வழிநடத்துவாங்கன்னு அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அதனால மனத்தடைகளை உடைச்சு பெண்கள் களத்துல இறங்கினா நிச்சயமா தன்னுடைய பொருளாதார சூழலையும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படுத்த முடியும்னு தெரிவிக்கிறாங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.